ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை. காடு ஓட்டு விட்டா கூட சாமி முக்காடு எடுத்த உடனே யாரம்மா எந்த ஒரு ராணிகளா உங்களை பார்த்தால் குடிப்படை மக்களை போல தெரியல. ஏன்னா குடிப்படை மக்கள்லாம் ஏழ்மையா இருப்பாங்க, ஆனா அதை போல உங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு நாட்டு ராணிகள் போல தெரிகிறது. நீங்க எந்த நாட்டு ராணிகள்? உங்கள் முகத்திலே ஜொலிக்கிறது கலைகள் எல்லாம். நீங்க யாரம்மா, என்ன ஊரம்மா? அம்மா, ஆகாய மார்க்கமாக ரதம் செய்யக்கூடிய ஆகாய தெந்திரவனுடைய மனைமார்கள் நாங்க சரியாக 27 பேர். 27 பேருக்கும் புத்திரபாக்கியம் இல்லை என்று சொல்லி தேவாதி தேவர சபைக்கு முன்பதாக வரம் கேட்பதற்காக எங்க மனைவிமாரை அழைத்து கொண்டு போனார். உங்க புருஷன் வரம் கேட்க போறதுக்கும் நீங்க போறதுக்கும் இந்த ஆணை குந்திமாபட்டினம் வந்ததுக்கு என்னம்மா இருக்குது? பாருமா, அதுலதான் வருது. எதுலடி? அதுல வருது. ஏங்க எதுல? ஆமா சொல்றேன். நாங்க அப்படி ஆகாயமா போய் கொண்டு இருக்கும் பொழுது அடித்து பேசுகிறாள். நான் போய் விடுவேன். அப்படி ஆகாயமா இருக்கா போய் கொண்டு இருக்கும் போது என் கணவருக்கு திடீரென்று தண்ணி தாகம் ஏற்பட்டது. தண்ணி கொண்டு வரட்டுமா? இது ஏமா இங்க வாடி, ஏன்டி அங்க ஆடிட்டு இருக்கிற ஆடி கழிவு ஏற்பாடுங்கிறாங்க. அப்பொழுது ஆகாய மார்க்கமா போகும் பொழுது அங்க ஏரியா குளமா கொட்டிய ஒரு அருவியா தண்ணி தாக எடுத்தா நாங்க தண்ணி கொடுப்பதற்கு ஆகாயத்துல யாரும் புருஷன் போரா போட்டு வச்சுக்கிற அப்படி பைப்பு திரும்பி தண்ணி குடிக்கலாம்னு. என் புருஷன் போடலாம், உன் புருஷன் போர் போட சொல்லு. என் புருஷன் போர் வேலை செய்யல அங்க போனோம். அப்பொழுது நான் வெத்தலை தாம்பரத்தை கொடுத்தேன். ஆமா, வெத்தலை தாம்பரத்தை கொடுத்து இந்த வெத்தலை தாம்பரத்தில் வாயிலை போட்டு நீங்க உமிழ்ந்தீங்கள் என்றா அதுல சுருக்கக்கூடிய உமிழ்நீராகப்பட்டது இந்த தண்ணி தாகத்தை அடக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி என் கணவர் வெத்தலை தாம்பரத்தை போட்டாரு. தாகமும் தாகமும் தீர்ந்து விட்டது. தெய்வலோகம் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா பிள்ளை வர கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்க வந்தா நானா உங்களுக்கு பிள்ளை வர குடிக்கும். பண்றாங்க. அப்பொழுது தண்ணி தாகம் எடுத்து செய்து 75 ரூபா போட்டு எடுத்து கொடுத்தாரு எனக்கு இந்த சீலை. நான் சொல்றேன், நேரத்துல எடுத்து கொடுத்திருப்பாரு. ஏமா பொருளுக்காரர்கிட்ட போயா வாங்கின? அப்படி சிறிது தூரம் மறுபடியும் மீண்டும் பயணம் செய்தோம். அப்படி பயணம் செய்யும் பொழுது என் கணவராகப்பட்டவருக்கு மயக்கம் ஏற்பட்டது. தலை சுத்தலும் மயக்கமும். மயக்கம் வந்ததா? ஆமா. சரி சரி. தலை சுத்தல் ஏற்படும் பொழுது அந்த வெத்தலை தாபத்துல ஏதோ ஒரு சொத்தப்பாக்கு இருந்தா தலை சுத்தல் ஏற்படுங்க. அதனால வெத்தலை பாக்கத்திலே உமிழ் விடுங்கள், துப்பி விடுங்கள் என்று சொல்ல அவரு கீழே துப்புனார். ஆயா ஏமா கீழே துப்புனா அந்த கீழே தாம்பூலம் தரித்ததோ ஒரு தாம்பூலம் கீழே துப்புறதுக்கும் அது எங்க போய் விழுவோம்? தரையிலதான் விழுவும். அது தரையில விழுவிய அப்படி எங்கடி விழுவும்? இதுலயே விழுவும். அது எதுல விழுந்துச்சு தெரியுமா? எதுலயே விழுந்தது. அதுதான் விழுந்துச்சு. அதுல மன்னனாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். ஆமா, எம்பெருமான் மாயக்கண்ணன். கிருஷ்ணா நதிக்கு ஒரு நதிக்கரையோரம். ஆமா, குளிச்சு நீராடி விட்டு உலக நன்மைக்காக தவம் செய்தாராம். இரு கரங்களை கூப்பி அப்படி அந்த இரு கரங்களை ஏறி தவம் செய்யும் பொழுது நாங்க மேல துப்புன வெத்தலை தாம்பலம் கீழே போய் உங்க அண்ணன் கையிலேயே விழுந்துருச்சு.
இருக்கிறவர் இந்த உலகத்தையே ஓரடியாக ஈரடியாக இழந்த கண்ணன். இழந்த கண்ணா? ஆமாங்களா? ஓரடி ஈரடி உலகளந்த உலகளந்த மாயவன் இந்த உலகத்தையே அளந்த கண்ணன். அந்த மாயவரி கையிலே போய் விழணும். என்னடி ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? உன்னை வந்து கோவப்பட்டு அவரோட நாணய அதை பார்க்கும் பொழுது இந்த கெந்திரவனுக்கு எவ்வளவு ஒரு திமிரு, மனைவிமார்கள் அழைத்துக் கொண்டு போறான் அப்படின்னு சொல்லி அவர் கையில இருக்கக்கூடிய சுதர்சேன சக்கரத்தை ஏவி விட்டு என் கணவருடைய தலையை வெட்ட சொல்லிட்டாரு சாமி. அங்க போய் எங்க அண்ணன் விட்ட சக்கரம் உங்களுடைய கணவருடைய சிரமம் இருக்கட்டும். அதற்கு முன்பதாக அவருக்கு வெத்தலை தாம்பளம் தந்தது யாரு? நீங்களேதான். உங்களாலதான் உங்களுடைய கணவர் துப்புனா இருக்கீங்க. நீங்க கொடுக்கலைன்னா அந்த வெற்றி தமிழ் கையில் விடுவோமா? விடுவாது. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். அது மாதிரி ஒரு பக்கம் கெந்தூருடைய சிரத்தை போய் எங்க அண்ணனுடைய சக்கரை இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி சண்டாளிகளா இதுக்கு காரணமாக இருந்த உங்களுக்கு சும்மா விடுவனா? சண்டாளிகளா எங்க போயிட்டாயா? வாயா பொறுத்து ஒரு அப்பா பாடி பத்தினி அதனால சண்டாளிகளா உண்மையாலும் சொல்றேன். இதற்கு மேல என்னைக்கு எங்க அண்ணன் கையில போய் என் அண்ணனுடைய கையில் போய் வெற்றி தாமல் விழுந்ததோ இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு செய்த சத்தியம் பொய்யாகட்டும். உங்களை ஒரு பொழுதும் காப்பாற்ற முடியாது முடியாது முடியாது. போங்க ஒண்ணு நம்ம எதுக்கு அடிக்கடி சொல்லிட்டு நான் பாடிட்டு அங்கே நிலுடி எனக்கு காது கேட்குமா? குருகுலாத வம்சத்துல வாக்கப்பட்டவா அரியா சந்திரகோடுல வாக்கப்பட்டவா ஏல நானே தேவடியா முண்டை என்னத்துக்குள்ள சத்தியம் செஞ்சேன் சத்தியம் என்ன முண்டைக்கு செஞ்சேன். சரி உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்னத்துக்கு சத்தியம் என்ன மயிருக்கு அடிச்ச என்னாடி பேச்சு என்னடி நடிக்கிற
அடிக்கிற ஓடி 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 ஒரே ஒரு பொம்பளை 27 பொம்பளைங்களை போட்டு அடிக்கிறா அப்பளா பெரிய இவ அதே பத்தினியா எங்கடி என்னாடி இழுக்கிறீங்க ஏன்டி பத்தினி முத்தகா செத்து போனா எப்படியக்கா மாரடிப்பேன் திண்டுகாலுக்கு திருவண்ணாமலை திடீர்னு மாரடிப்பேன் அது மாதிரி கணக்கா பேசாதீங்க முண்டைங்க சுந்து கல்லிக்கு சொடல கல்லிக்கு எங்க இருப்பா மாப்பிள சுந்து கல்லிக்கு சொடல கல்லிக்கு எங்க இருப்பா மாப்பிள சோள தட்டை தூக்கி பார்த்தா அதுல இருப்பா மாப்பிள்ளை எங்கடி மாப்பிள்ளை பிடிச்சி வச்சிருக்கு நீங்க ஊருக்குள்ள என்னடி என்னடி வாயில சுண்ணியா வச்சிருக்கீங்க கேட்கலையே ஒழுங்கா பேசு அப்படியே ஒண்ணு தெரிய பாப்பா 9 மணிக்கு கூட சாப்பா கரையா என்ன ஊற வந்த புண்டை என்ன புண்டைகளை கார்த்திகை மாசம் பூண்டு நீ அண்ணன் பிடிச்சி ஊம்பே அப்படின்னாங்களா என்னத்துக்கு சத்தியம் இந்த சுந்தரி சொரக்கா இருக்க போனாலா அந்த பந்தல் பரப்பிக்கிட்டு விழுந்துச்சான் ஒன்னாடு மொழிக்கு ஒரு பக்கம் பந்தலாம் ஒன்னாடு மொழிக்கு ஒரு பக்கம் பந்தலாம் இந்த அண்ணாடு மொழிக்கு என்னங்க பந்தலாம் இவ மணியார் காட்டுக்கு மஞ்ச வெட்ட போனாலா நல்லா கேளுங்க ஐயா இவ மணியார் காட்டுக்கு மஞ்ச வெட்ட போனாலா இவ மறந்தா அப்படி கிடந்தாலா அது திறந்தா அப்படி கிடந்துச்சான் விரவடி போனாலா கிட்டார்களை விரவடி போனாலா குதிரையில கத்தால கொத்தோடு அரியரமளவா சுரீனுச்சா அரியரமளவா சுரீர்னுச்சான் 5-6 மலவா இழுத்து ஜென்ஜன கபோடுதான் கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாங்களாமா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போய் அங்க 2 கொடுமை கொழுந்தனார் சுத்தி கோயில் எல்லாம் சுத்துதான் இந்த புரட்டி பொங்க வைக்க போனாலா அந்த பந்தலு அப்படியே பிள்ளையாரப்ப பச்சை திருப்பிட்டு போயிட்டாரு அந்த புண்டை வாங்கினாலும் கை வச்சுட்டீங்க அதே கையா அமைதியாக இருக்கிறார் இவெல்லாம் அமைதியாக இருக்கிறார் என்ன வேணும் நீ ஒண்ணு என்னோட புருஷனோட உயிரை மட்டும் காப்பாத்த வேண்டாம் ஏன்னா ஓடுற ஊரு ஓடி போற ஓட்டத்துல 9 புருஷனை கட்டிக்கோட நான் என் புருஷன் உயிரை காப்பாத்துவேன் நீ சந்தையில சத்தியத்தை மட்டும் காப்பாத்துறேன் தாலி அடுத்து தவுட்டு போடையில போடுவே தெரியாது நீ வெள்ளை புடவை கட்டுவே தெரியாது வெள்ளை புடவை கொட்டி நீ பிள்ளையார் கோயில சுத்துவே தெரியாது நீ எங்கேயோ போய் செத்தினாலும் பரவாயில்ல உன் புரசம் செத்தாலும் பரவாயில்ல உன் தாலி போனாலும் பரவாயில்ல தவுட்டு போடையில போட்டினாலும் பரவாயில்ல என் புரச உயிரை மட்டும் தான் காப்பாத்துறேன் காசமா போனாலும் எங்க நல்லா இருந்தா சத்தியத்தை காப்பாத்துற இந்த பொழப்பொழி சொல்லி யாரையும் உங்களுக்கு கேக்குறான் நீங்க சாவது சாவடி பத்திரியால எங்கடி எங்கடி மதி போறது என்னடி என்னடி சத்தியத்தை காப்பாற்றணும் சுக்லாதேவன் சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே அஸ்தமாவதற்குள்ளாக எப்படியாவது உங்களுடைய கணவனுடைய உயிரை நான் காப்பாத்துறேன் போயிட்டு வாங்க எங்க புருஷ வயிறு நீ ஒண்ணு காப்பாத்த வேண்டாம் நீ செஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையை போட்டு பண்ணி எங்க 23 பேருக்கு 27 பேருக்கு உள்ள கையை போட்டு பண்ணினீங்க இல்ல சீத்து காப்பாத்து இந்த எச்ச காய்வதற்குள்ள என் வீட்டுக்காரங்க என் வீட்டுக்கு வந்து சேரணும் காப்பாற்ற முடியாது தாராளமா காப்பாத்தலாம் பனி அத்தனை பனி பெய்யுது எச்ச காயாது என்ன
போயிட்டு வரேன்டி. இருந்தாலும் இந்த அம்மா பரவாயில்ல. ஏய், இந்த அம்மா பரவாயில்ல. வாயே ஏய், பேச மாட்டேங்குது. வாய் பேசு. ஏண்டி பேசல? ஏண்டி பேசல? ஏய், என் புருஷன் அதனால வரல. ஏய், தப்பியதை நான் காப்பாத்தணும். அதனால என்னுடைய கணவர் எல்லாம் வனத்தில் இருக்கிறாங்க. அதனால இந்த வனத்திலே உள்ள என் கணவரை தேடி போகணும். வாங்க போலாம். இந்த சண்டால என்னுடைய மனைவார்கள் தந்தரமாக்குமா எனக்கு சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால வனமா வனங்கடந்து என்னுடைய கணவன்மார்கள் எல்லாம் கானகத்தில் இருக்கிறாங்க. புருஷ மக்தால இருந்தா ஒரு பொண்டாடி ஒரு கிடுக்குன்னா ஒரு புருஷன் வீட்டு வைப்பாரு. ஆனா புருஷன் கானகத்துல அவர் கானகத்துக்கு போய் 7 வருஷம் ஆகுது. அதனால இந்த வனமா வனங்கடந்து 6 வனம் தாண்டிட்டோம். இந்த 7வது வனம் போய் பார்த்தா நிச்சயமா என் கணவர் இருப்பார்.